இல்ல சம்திங் ராங் உங்களுக்குள் இருக்கும் பொழுது உங்களுக்கு எப்படிப்பட்ட மனநிலை உருவாகுது? தேவன் அன்பா இருப்பாரா, தேவன் நிச்சயமா என் மேல அன்பாவே இல்ல அப்படின்னு முடிவு பண்ணிடுறோம். ஆனா சில காரியங்களை நல்லது பண்ணும் பொழுது தேவன் என் மேல அன்பா இருக்காருன்னு முடிவு பண்றோம். இது ரைட், ஆனா இது ரைட் இல்ல. அந்த முன்ன சொன்ன பாருங்களா சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா 2πr, அது எப்பயுமே கான்ஸ்டன்ட் தான். அதே மாதிரி தேவனுடைய அன்பு எப்பயுமே உங்க மேல என்னது? கான்ஸ்டன்ட் தான். அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ எப்பயுமே மாறாது. கான்ஸ்டன்ட்னா நிலையானது. அதே போல தேவனுடைய அன்பு நம்ம மேல என்னைக்குமே மாறாத ஒன்றா இருக்கிறது. எவ்வளவு பெரிய விஷயம் இது! நான் நல்லவனா இருக்கும்போது மட்டும் இல்ல, நான் தீமை செய்கிறவனா இருந்த போதும் கர்த்தர் என்ன பண்ணாரு? வாசிக்கலாம். ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல வாசிக்கிறேன் பாருங்களேன். ரோமர் 5:6, அன்றியும் நாம் பலனற்றவங்களா இருக்கும் போதே குறித்த காலத்திலே கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நினைச்சு பாருங்க, ஒருத்தர் ரொம்ப பெரிய பாவி, உங்க ஊர்லயோ உங்க ஃப்ரெண்ட்லயோ உங்க சுத்தி இருக்கிறவங்களோ, அவன் உங்களுக்கு பிடிக்காததை பண்றான், அந்த உலகத்துக்கு விரோதமானதை பண்றான். அவனுக்காக உங்களால மறிக்கலாம்னு ஒரு எண்ணம் வருமா? இல்ல அவனுக்கு உதவி செய்தா அவனுக்கு ஒரு எண்ணம் வருமா? நம்ம யாருன்னா வெளியில பார்த்தோம்னா கூட, அவனுக்கு போய் ஏன்டா கொடுத்த, அவனுக்கு போய் ஏன்டா பண்ண, அவன் சரியில்லடா, அவன் அது இல்லடா, அவன் இது இல்லடா, அவங்ககிட்ட 1008 குறைகள் இருக்குடா அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம்? அவனுடைய குறைகளை காட்டி நம்ம என்ன பண்றோம்? நிராகரிக்கிறோம். அன்பு இல்லாதவனால் நம்ம மாறிடுறோம். அவனை போய் நீங்க அன்பு செலுத்த முடியுமா? அவனுக்கு ஒரு ஒரு சின்ன உதவியே பண்ண முடியாது. அவனுக்காக நீங்க உயிரை கொடுக்க முடியுமா? உதவியே பண்ண முடியாத நீங்க இல்லைன்னா அவனுக்காக உயிரை கொடுக்க முடியுமா? முடியாது. ஆனா கடவுள் என்ன செஞ்சார்? நம்ம மேல மிகுந்த அன்பு கொண்டார். எப்போ? நம்ம பாவிகளா இருக்கையில். அடுத்த வசனம், நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். எப்போ தேவன் நமக்காக மரிச்சாரு? நம்ம நல்லா இருக்கும்போது மரிச்சாரா? நம்ம பாவியா இருக்கும்போது நமக்காக மன்னிச்சாரு. நம்ம அக்கிரமக்காரரா இருக்கும்போது நமக்காக மன்னிச்சு என்ன பண்ணாரு? மரிச்சாரு. அப்போ அவருடைய அன்பு நல்லது பண்ணும்போது மட்டும்தான் இருக்குதா? சொல்லுங்க. நீங்க நீதிமானா இருக்கிறதுனால அவர் அன்பா இருக்கிறாரா? இல்ல இல்ல. நீங்க பாவிகளா இருக்கும்போது அவர் என்ன பண்ணாரு? உங்க மேல அன்பா இருந்தாரு. இப்ப நீதிமான்கள் ஆக்கப்பட்ட பின்பும் அன்பா தான் இருக்கிறாரு. அவருடைய அன்புல மாற்றமே கிடையாது. அது கான்ஸ்டன்ட் வேல்யூ. அடுத்து 10வது வசனம், நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில், தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே கூட ஒப்புருவாக்கப்பட்டோமானால், ஒப்புருவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. பாருங்க, நாம் தேவனுக்கு சத்துருக்கா இருக்கையில் அவர் நமக்காக மரிச்சிருக்கிறாரு. நீங்க நல்லவனா இருக்கிறதுக்காக மரிச்சாரா? அப்போ நீங்க ஒருவேளை உங்க சோதனையிலயோ கஷ்டத்திலேயோ இல்ல துன்பத்திலேயோ பாடுகளிலோ இல்ல வேற ஏதாவது நீங்க பாவத்தில் அகப்பட்டு அது விடுதலை ஆக முடியாத நேரத்திலேயோ இல்ல உங்களுக்குள்ள இருக்கிற குற்ற உணர்விலோ உங்களுக்கு சந்தேகம் வரலாமா? இனிமேலே வரவே முடியாது. அது என்னது? கான்ஸ்டன்ட். தேவன் என் மேல் அன்பா இருக்கிறார்ன்றது கான்ஸ்டன்ட். இதுல மாற்றமே கிடையாது, இதுல சந்தேகமே கிடையாது. இதுதான் உண்மை. இது என்னைக்கும் மாறாதது, என்னைக்குமே மாறாதது. அது பேரு என்னது? நிலையானது. எண்ணில் நிலைத்திருக்கிறவன் சொல்றோம் இல்லையா? இப்ப நம்ம எதில் நிலைத்திருக்கணும்? அவருடைய அன்பு நிலைத்திருக்கணும். இப்ப நிலைத்திருக்கிறது அப்படின்னாவே என்ன பண்றாங்கன்னா, நான் புரிஞ்சுக்கினது அப்படிதான். முன்னாடி எல்லாம் நிலைத்திருக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா, நல்ல நல்ல விஷயங்களே செய்யறது, இல்ல எப்பயுமே ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறது, இல்ல எப்பவுமே பைபிள் படிச்சுட்டே இருக்கிறது, கரெக்டா வார வாரம் சர்ச்சை அட்டன் பண்ணிடுறது, இல்ல எந்த பாவம் பண்ணாதபடிக்கு என்னை பாதுகாத்து கொள்றது, இல்ல எல்லா கிறிஸ்துவ அந்த ஆராதனை கூட்டத்தில் நான் கலந்துக்கிறது, இல்ல அந்த ஐக்கியத்துல எப்பொழுதுமே இருக்கிறது, இதுதான் நிலைத்திருக்கிறது நான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் மட்டும் இல்ல, 99% பீப்புள்ஸ் என்ன பண்ணிருக்கிறாங்க? இப்படிதான் நிலைச்சிருக்கிறதுனா இதுதான் நிலைச்சிருக்கிறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா நிலைச்சிருக்கிறது நம்மளுடைய செயலின் மேல் உள்ள காரியத்தினால் நிலைச்சிருக்கிறது அல்ல. அப்ப நிலைச்சிருக்கிறது என்னது? அவருடைய உண்மை இதுதான் அப்படின்னு தெரிஞ்சு
அதுல ஸ்ட்ராங்கா இருக்கிறதா என்னது? நிலைத்திருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு, என்னைக்காவது உங்க பசங்களுக்கு வந்து நீங்க தான் அப்பா அப்படிங்கிறது டவுட் வருமா? இதுக்கு மேல வருமா? வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. 1% வாய்ப்பு இருக்கா? அதுல ஏதாவது மாற்றங்கள் உண்டாவதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது நிலையானது. இவங்க தான் என் அப்பா, இவங்க தான் என் அம்மா, இதுதான் என் குடும்பங்கிறதுல என்னைக்காவது மாற்றம் வருமா? மாற்றமே வராத ஒண்ணு. அது எப்பயுமே நிலையானது. அதே போலதான் நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுக்கு சொந்தமானவன், நான் தேவனுடைய ஜனம் அப்படிங்கிறது என்னைக்காவது மாறுமா? மாறுமா சார்? என்னைக்குமே மாறாது. ஒருவேளை உங்க பிள்ளைகள் நல்லவங்களா இருந்தாலும் அந்த மாற்றம் வராது. அவங்க கெட்டவங்களா இருந்தாலும் உங்களுடைய பிள்ளைகள் என்ற மாற்றம் வரவே வராது. அதே போல என் பெற்றோர்கள் நல்லவங்களா இருந்தாலும் அவங்க கெட்டவங்களா இருந்தாலும் அவங்க என் பெற்றோர்கள் தான். அதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? அதே போலதான் தேவனுடைய அன்புல சிறிதேனும் ஒரு கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லாத நிலைத்திருக்கிறது தான் அப்படிப்பட்ட மனுஷன் என்ன பண்ண முடியும்? நிலையான கனியை கொடுக்க முடியும். இப்ப சில பேருக்கு பாரம் என்னன்னா, நான் கனி கொடுக்கலையே, நான் கனி கொடுக்கலையே, நான் கனி கொடுக்கலையேன்ற அவனுக்குள்ள வருத்தம் இருக்கு. அப்ப கனி கொடுக்கலாம் தேவன் என்னை கை விட்டுருவாரா? அப்ப கனி கொடுக்கலாம் வந்து கர்த்தர் என்னை வெட்டி போட்டுருவாரா? அப்ப வந்து நான் வந்து அவரோட கூட பரலோகத்துக்கு போக மாட்டேனா? அப்படின்னு என்ன பண்ணு சில பேருக்கு டவுட் வருது. அப்ப கனி கொடுக்க மாட்டேன். மேட்டர் என்ன அப்படின்னா, கனி கொடுக்கும்படிக்கு உங்களை என்ன பண்ணிருக்காரு? உண்டு வைத்திருக்கிறாரு. கனி கொடுக்கும்படிக்கு அந்த வசனத்தை வாசிருவோம். யோவான் 8ஆம் அதிகாரத்திலேயோ 15ஆம் அதிகாரத்துல தான். யோவான் 15ல 16வது வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அப்ப ஏற்படுத்தினது யாரு? அவரு. ஒரு விஷயத்தை நீங்க ஏற்பாடு பண்றீங்கன்னா அதை நீங்க செயல்படுத்துவீங்களா இல்ல ஆட்டோமேட்டிக்கா நடந்துருமா அது? அவரு. ஆமா, நீங்க ஒரு விஷயத்தை ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஏற்பாடு பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏற்பாடு பண்ணா அது யாரு நடத்தி முடிக்கிறது? ஏற்பாடு பண்ணவர் தான் நடத்தி முடிப்பாரு. அதே மாதிரி என்னையும் கனி கொடுக்கும்படி என்ன பண்ணாரு? அவர் ஏற்படுத்தி இருக்கிறாரு. அப்போ ஏற்படுத்தினவர் எனக்குள்ள கனியை கொடுக்க வைப்பாரா வைக்க மாட்டாரா? அப்ப நான் என்ன பண்ணணும்? அந்த அன்புல நிலைச்சிருக்கணும். அந்த அன்புல நிலைத்திருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள என்ன வரும்? அந்த கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை வந்துடும். அது வந்தே ஆகணும். அது இப்போ ஒரு திராட்சை செடி இருக்கு. பிரதர் சொன்ன அந்த கதைக்கு வரேன் நான். திராட்சை செடி இருக்கு. திராட்சை செடியில என்ன இருக்கு? கொடி இருக்கு. கனி இருக்குல்ல, அந்த கனி எதுல இருந்து வருது? வேர்ல இருந்து வருது. வெளிப்படுத்துறது எது? கொடிதான் வெளிப்படுத்துது. அப்ப அந்த கொடி யாரு? நம்மள என்ன சொல்லியிருக்காரு ஆண்டவர்? 1வது வசனம் வாசிச்சிருவோம். 15:1. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இப்ப என்னன்னா, திராட்சை செடி யாரு? அவரு. அப்ப கொடி யாரு? நாம. கனி எங்கிருந்து வெளிப்படணும்? கொடியில தான் வெளிப்படும். அது ரூட் வந்து மரம் தான். ஆனா வெளிப்படக்கூடிய இடம் கொடிதான். அப்போ ஒரு மரத்துக்கு கொடி முக்கியமா இல்லையா? அதே மாதிரிதான் கிறிஸ்து வந்து திராட்சை மரமா இருக்காரு. அவருக்கு நீங்க முக்கியமா இல்லையா? அவருடைய கனி வெளிப்படணும்னா நீங்க முக்கியமா இல்லையா? அப்போ நீங்க முக்கியம் இல்லாதவன் எப்படி சொல்ல முடியும்? நான் கடவுளுக்கு வந்து பிரியம் இல்லாதவன், கடவுள் வந்து அன்பு கூறல, கடவுள் எனக்கு வந்து சம்பந்தமே இல்லாத எப்படி சொல்ல முடியும்? ஒரு மரத்துக்கு கண்டிப்பா கொடி தேவை. கொடி இல்லாம அந்த மரமே இல்ல. அதே மாதிரிதான் நாம் இல்லாம தேவன் இல்ல. அவருக்காகவே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அவருக்காகவே படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ ஒரு மரத்துக்கு ஒரு செடிக்கு எப்படி கொடி முக்கியமோ அதே போல தேவனுக்கு நாம் முக்கியமானவர்கள். நமக்கு தேவன் முக்கியம், நமக்கு தேவன் முக்கியம் நம்ம கேட்டிருக்கிறோம். உண்மைதான். எப்படி கொடிக்கு அந்த கொடிக்கு வந்து செடி முக்கியமோ அதே மாதிரி செடிக்கு என்ன முக்கியம்? கொடி முக்கியம். அப்ப எனக்கு கடவுள் முக்கியம், கடவுளுக்கு யார் முக்கியம்? நான் முக்கியம் தானே அவரு. அப்ப முக்கியமானதை அவர் விட்டுருவாரா? ஒரு முக்கியமான பொருளை நீங்க விட்டுருவீங்களா? விட மாட்டேன்ல. அதே மாதிரிதான் நம்மள அவர் என்னைக்குமே கைவிட மாட்டாரு.
இதுதான் சத்தியம். இது விசுவாசிக்க முடியாது. ஆனா விசுவாசிக்கும் பொழுது என்ன பண்ணும்? அந்த வாழ்க்கை வெளிப்படும். விசுவாசிக்க முடியாத பிரதர் சொன்னார்ல, அப்ப விசுவாசிக்கும் போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம். கரெக்டா வந்து அது அந்த பாயிண்ட் எடுத்துட்டாரு, விசுவாசிக்க முடியாது அப்படின்ட்டு. ஆனா விசுவாசம் என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும்ல. 6வது வசனம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்போ ஒரு மனுஷனுக்கு என்ன முக்கியம்? ஃபெய்த் முக்கியம். என்ன ஃபெய்த்? இப்ப நம்ம டீச் பண்ணலையா, நான் தேவனுக்கு சொந்தமானவர், அவர் எனக்கு சொந்தமானவர், நான் அவருக்கு முக்கியம், எனக்கு அவரு முக்கியம், அவர் என் மேல அன்பாவே இருக்கிறாரு, அது என்னைக்கும் மாறாத ஒண்ணு, இது கான்ஸ்டன்ட்னு எவன் விசுவாசிக்கிறானோ அவன் அப்படியே கடவுளுக்குள்ள நிலைத்திருக்கிறான். தன்னில் நிலைத்திருக்கிறவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அதுதான் சத்தியம், அதுதான் உண்மை. உண்மைய இப்போ இன்னொரு வசனம் வாசிச்சிருப்போம். 23வது வசனம், மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். ராஜா ஒரு கட்டளை விட்டான். என்ன கட்டளை விட்டான்? 3 வயசு எல்லா பிள்ளைகளும் கொன்றணும் அப்படின்ட்டு எகிப்தில் என்ன பண்ணான்? இஸ்ரவேலோட எல்லா பிறந்த ஆண் பிள்ளைகள் ஒவ்வொன்றும் கொண்டு போடணும் முடிவு பண்ணிட்டான். அப்போ ஆனா அந்த மோசேவுடைய தாய் தகப்பன்மார்கள் வந்து அவனை கொண்டு போட்டாங்களா? ஏன்? எது அவங்கள காத்துச்சு? விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் என்ன பண்ணிருந்தாங்க? ஒளிச்சு வைத்திருந்தாங்க. அந்த பையனா என்ன பண்ணான்? அந்த மோசேன்ற ஒரு ஆள் தான் இஸ்ரவேலுடைய மொத்த ஜனங்களையும் எகிப்து தேசம் கொண்டு வந்து இன்னைக்கு முக்கிய புள்ளியா என்ன பண்றாரு? பங்கு வைக்கிறாரு. அப்போ எப்படி நடந்துச்சு இது? மோசேயினுடைய தாய் தகப்பன்மார்கள் ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாம விசுவாசித்தார்கள். அப்ப அந்த விசுவாசம் எதுக்கு நேரம் அவங்களை நடத்துச்சு? அவ்வளவுதான். அந்த விசுவாசம் தான் அவங்களை தன் மகனை காக்க வச்சுச்சு. தன் மகன் மூலமா என்ன பண்ணுச்சு? இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய ஆசீர்வாதமா மோசே நின்றது போல அவங்களுக்கு இருந்த விசுவாசம். உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட விசுவாசம் இருந்துச்சுன்னா நம்மளை கொண்டு கர்த்தர் என்ன பண்ணுவாரு? மகிமையான காரியங்களை வெளிப்படுத்துவாரு. உங்களை கொண்டு திட்டம் இருக்கு, அது நீங்க விசுவாசிக்கும் பொழுது என்ன பண்ணும்? அது வெளிப்படும். அடுத்த வசனம், விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமார்த்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமா இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் மித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஏன் அப்படி அவன் எண்ணினான்? அவனுக்குதான் அப்படியே அந்த எகிப்துல ராஜாவுடைய மாளிகையில அவனுக்கு எல்லாம் கிடைச்சிருக்குல்ல. ஆனா அவன் ஏன் வெறுத்தான்? விசுவாசத்தினால அவன் வெறுத்தான். இன்னைக்கு ஏன் நிறைய பேரால பாவத்தை விட முடியல? நிறைய சூழ்நிலைகள் வந்து வெளியே சொல்றேன், நான் பாவத்தை ஓவர் கம் பண்ணும், அதை ஜெயிக்கணும், இதை ஜெயிக்கணும், மகிமையான வாழ்க்கையில் வெளிப்படணும், அந்த ஆசை இருக்கு, அந்த வாஞ்சு இருக்கு. அதெல்லாம் நான் வந்து என்னைக்குமே வந்து தப்புன்னு சொல்ல வரல. ஆனா அதுல இருந்து விட்டு வெளிவருவதற்கு எது உதவியா இருக்குது? விசுவாசம் தான். அனித்தியமான பாவ சந்தோஷங்களை காட்டிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்கிற நான் வந்ததுக்கு காரணம் என்னன்னா தேவன் மேலுள்ள விசுவாசம். அப்போ எனக்கும் உங்களுக்கும் தேவனின் மேல அன்பா இருக்கிறாரு, நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுக்கு சொந்தமானவன், தேவன் எனக்கு சொந்தமானவர், நான் இல்லாம அவர் இல்ல, அவர் இல்லாம நான் இல்லை அப்படிங்கிற ஃபெய்த்ல என்னைக்கு நீ நிலைத்திருக்கிறோ அன்னைக்கு நமக்குள்ள எப்படி இந்த மாதிரியான மனப்பான்மை உண்டாகும். உண்டாகி மோசே எப்படி முடிவெடுத்தாரோ அதே போல இந்த உலகத்தின் காரியத்திலிருந்து நம்ம விடுபட்டு மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி என்ன பண்ண முடியும்? ஒரு வாழ்க்கை நமக்குள்ள வெளிப்படணும்னா நம்ம எதில் நிலைத்திருக்கணும்? விசுவாசம் என்கிற தேவனுடைய அன்பு என் மேல இருக்குது. அதுல என்ன பண்ணும்? தெளிவா அந்த விசுவாசத்துல நிலைத்திருக்கணும். கர்த்தர் யாவருக்கும் அந்த விசுவாசத்துல நம்மளை நிலைத்திருக்கும்படி உதவி செய்வாராக. ஆமென்.